வேத ஜோதிடத்தில் கிரகங்களுடைய ராஜாவாக சொல்லக்கூடியவர் சூரியன் ஆவார். இந்த சூரியன் மாதத்துக்கு ஒரு முறை ராசியை மாற்றுவாராமாங்க. அப்படி சூரியன் ஒவ்வொரு மாதமும் ராசியை மாற்றும்போது தமிழ் மாதமானது பிறக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் சூரியன் மே 15ஆம் தேதி ரிஷப ராசிக்குள்ளே நுழைய இருக்கிறாரு. இந்த ரிஷப ராசியினுடைய அதிபதி சுக்கிரன் ஆவார். சூரியன் ரிஷபராசிக்குள்ளே நுழையும் போது தமிழ் மாதமான வைகாசி மாதமானது பிறக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய பெயர்ச்சி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த ராசியில் சூரியன் போகும்போது புதனுடன் சேர்ந்து புதாத்திய ராஜ யோகத்தை உருவாக்க இருக்கிறாரு. சனியனுடைய சிறப்பு பார்வை சூரியன் மீது விழ ஆரம்பிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியன் ராகு மற்றும் கேதுவுக்கு இடையில் அதுவும் மையத்தில் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதாவது தற்போது ராகு கும்ப ராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் இருக்கிறாங்க. இந்த அரிய நிகழ்வினுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த 5 ராசிக்காரர்கள் சூரியனுடைய இந்த நிலைமையால் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஆதரவையும் பெற போகிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இப்போது அந்த அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த 5 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு விதமான பதட்டமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? உங்களுக்கு வீட்டில் சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சூரிய பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சூரிய பகவானை போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. ரிஷப ராசி 12 ராசியில் 2வதாக வரக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசியாகும். ரிஷப ராசியின் முதல் வீட்டுக்கு சூரியன் செல்ல இருக்கிறாரு. அதுவும் ராகு கேதுவுக்கு இடையில் சூரியன் பயணம் செய்ய இருக்கிறாரு. இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சந்தோஷமானது அதிகரிக்க போகுதுங்க. நீண்ட நாளாக பட்டுட்டு வந்த கஷ்டத்துக்கான பலனானது கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. ஒவ்வொரு வேலையுமே ரொம்பவே சிறப்பாக செஞ்சு முடிச்சு அதில் வெற்றி காணக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் பதவி உயர்வானது கிடைக்க போகுது. சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தினுடையான உறவுகளானது சிறப்பாக இருக்க இன்னுமே நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசியில் 11வது வீட்டில் சூரியன் பயணம் செல்ல இருக்கிறாரு. அதுவும் ராகு கேதுவுக்கு இடையில் பயணம் செல்ல இருக்கிறாரு. அதனால் இந்த ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சிகள் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. அதற்கான பலனானது இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இருக்குது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது நடக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பண பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகுதுங்க. பணியிடத்தில் உங்களுடைய வேலைக்கு ஏற்ற பாராட்டும் புகழும் வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய உடன் பிறந்தவங்களுடைய முழு ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்குங்க. உங்களுடைய பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. சிம்ம ராசியில் 10வது வீட்டுக்குள்ளே சூரியன் செல்ல இருக்கிறாரு. அதுவும் ராகு கேதுவுக்கு இடையில் சூரியன் பயணம் செய்ய போகிறாரு. அதனால் இந்த ராசிக்காரர்களுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றுமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீண்ட கால ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய நேரமாகுங்க. மேலுமே இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு வந்த உழைப்புக்கான பலனானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமானது பல மடங்காக அதிகரிக்க போகுதுங்க. நிதி நிலைமையானது நன்றாக இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இது வரைக்கும் நிதி நிலைமையில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது.
எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலனானது கிடைக்க போகுதுங்க. வீட்டு சூழ்நிலைகளானது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. தனுசு ராசியில் 6வது வீட்டுக்குள்ளே சூரியன் நுழைய இருக்கிறாரு. அதுவும் ராகு கேதுவுக்கு இடையில் சூரியன் பயணம் செய்கிறாரு. இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்க போகுது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகுதுங்க. நிதி நிலைமையை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக உழைக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. முக்கியமாக கடின உழைப்பிற்கான பலனானது உடனடியாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை விட்டு விலகி போனவங்க மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. மீன ராசி 3வது வீட்டில் சூரியன் பயணம் செய்கிறாரு. அதுவும் ராகு கேதுவுக்கு இடையில் சூரியன் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த ராசிக்காரர்களுக்கு சமுதாயத்தில் நல்ல பெயரும் புகழுமானது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்ப சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா வழக்கத்தை விட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நன்றாகவே இருக்க போகுது. வெற்றிகள் அனைத்துமே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பண வரவானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க போகுது. புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. முக்கியமாக உங்களுடைய தேவைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாக போகுதுங்க. நவ கிரகங்களில் தலைமை கிரகமாக அழைக்கக்கூடியவர் சூரிய பகவான் ஆவார். இவரை ஞாயிற்றுக்கிழமை நாளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். ஒருவருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரச அந்தஸ்து போன்ற யோகங்கள் அமைய வேணும்னா அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவானுடைய அருள் கண்டிப்பாக நிறைந்திருந்தால் மட்டுமே இது எல்லாமே கிடைக்குங்க. ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து சூரிய பகவானை நம்ம வழிபடுவதனால சூரியனுடைய அருளும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானை எப்படி விரதம் இருந்து வழிபடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சூரிய பகவானை விரதம் இருந்து வழிபட நினைக்கக்கூடியவங்க காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்திருக்க வேணுங்க. அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேணும். சுத்தமாக நீங்கள் குளித்து விட்டு உங்கள் பூஜை அறை இருக்கக்கூடிய இடத்தையுமே நீங்கள் சுத்தம் செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு அர்ச்சனைக்கு ஒரு தட்டை நீங்கள் தயார் செய்ய வேணும். அதில் கொஞ்சமாக அரிசி, குங்குமம், சிவப்பு நிற பூக்கள், ஏதேனும் ஒரு பழம் இருந்துச்சுன்னா அந்த பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதற்கு பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி வைத்து அதை சூரிய உதிக்கக்கூடிய திசையை பார்த்தபடி நீங்கள் வைக்க வேணும். ஒரு சின்ன சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை பார்த்தபடி நீங்கள் வழிபட்டு கொண்டு அந்த அர்ச்சனை தட்டின் மீது இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நீங்கள் தெளிக்க வேணுங்க. பூஜை முடிந்த பின்னாடி நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதாவது இனிப்பு வகையாகத்தான் இருக்க வேணும். அதுலேயும் குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை நீங்கள் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. அதற்கு பின்னாடி மாலை நேரம் வரைக்குமே தண்ணீர், பால் தவிர வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதத்தை நீங்கள் கடைப்பிடிப்பது ரொம்பவே முக்கியமானதாகும். மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு விட வேணுங்க. ஒருவேளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி சாப்பிடலை அப்படின்னா கட்டாயமாக அன்றைய நாள் முழுக்க நீங்கள் சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலை நேரத்தில் சூரிய உதயத்துக்கு பின்னாடி தாங்க நீங்கள் சாப்பிட வேணும். இப்படி சூரிய பகவானை நினைத்து நம்ம விரதம் இருந்து வழிபடுவதனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்குங்க. நீண்ட ஆயுளானது கிடைக்கும். கொடிய நோய் பிரச்சனைகள் எதுவுமே அண்டாதுங்க. முகத்தில் வசீகரமானது அதிகரிக்கும். சமுதாயத்தில் மற்றவங்க மதிக்கக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியானது கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் துஷ்ட சக்திகள், செய்வினை கோளாறுகள், மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்களை அண்டாது அப்படின்னும் சொல்லப்படுது. தன்னை எதிர்க்கக்கூடிய எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டோம்னா எதிரிகள் எழுந்து போவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அத்தனை மகத்துவம் வாய்ந்தது தாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் சூரிய விரத வழிபாடாகும். இந்த விரதத்தை நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளிலையும் தவறாமல் கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சூரிய பகவானை நம்ம வழிபடும் போது இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபட வேணும். நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம்
கிரணி சூர்யாய நமக இந்த மந்திரத்தை நம்ம 21 முறை சொல்லி சூரிய பகவானுக்கு தண்ணீர் தெளித்து நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய நம்பிக்கையானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஓம் பாஸ்கராய நமக இந்த மந்திரத்தை நம்ம 51 முறை சொல்லி வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகி நம்முடைய உடலில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படுங்க. ஓம் ஆதித்யாய நமக இந்த மந்திரத்தை தினமுமே 21 முறை சொல்லி வழிபட்டுட்டு வந்தோம்னா நல்ல வேலை, பதவி உயர்வு, நல்ல அந்தஸ்து, வாழ்க்கையானது நன்றாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த மந்திரத்தை படிக்கக்கூடிய மாணவங்க தினமும் 108 முறை சொல்லிட்டு வந்தாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அளவில்லாத நன்மைகளானது கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.